ஆமாங்க, பொங்கல் பரிசு ரெடி ஆயிடுச்சு மக்களே. தமிழகத்தில் வரக்கூடிய பொங்கல் தினத்தன்று ஜனவரி 3ஆம் தேதி முதல் உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய், 3000லேருந்து 5000 ரூபாய் செலுத்த போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. யாருக்கு முதல்ல வரும், எந்த வங்கி வைத்திருப்பவர்களுக்கு முதல்ல வரும், எந்த கேட்டகரி பீப்புளுக்கு அக்கௌண்ட்டுக்கு முதல்ல வரும், இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் மக்களே. பொங்கல் பரிசு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த பொங்கல் பரிசு தொகை 5000 ரூபாய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீகாரை போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மக்களுக்கு பொங்கல் பரிசை அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஸோ 5000 ரூபாய் உறுதியாகிடுச்சு. இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும். ஸோ இதை திடீரென ஒரு அறிவிப்பு, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த பொங்கல் பரிசு மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி அலையை கொடுக்கும். பொங்கல் பண்டிகைக்கு 5000 வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என பெரியசாமி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதிமுகவில் உள்ள கட்சிகளுக்கு 210 தொகுதிகள் போக 24 தொகுதிகள் தான் அதிமுக போட்டியிடும். அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. சின்னக்காலாப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு பல்வேறு பகுதிகளில் புதிய ரேஷன் கடைகளை அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை குறிப்பிட்டார். பின் அவர் நிருபருக்கு அளித்த பேட்டியில் கூறிய பொங்கல் பண்டிகைக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரருக்கும் 5000 வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுப்பார். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே சரியான நேரத்தில் அறிவித்து வருகிறார். குறை எதுவும் இல்லாத ஆட்சியை அவர் நடத்தி வருகிறார். 2026 தேர்தலில் 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என அதிமுகவினர் கூறி வருகின்றனர். அந்த அளவுக்கு போட்டியிடுவதற்கு அவர்களிடம் இடமில்லை. அதிமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு 210 தொகுதிகள் போக தொகுதிகளில்தான் அதிமுக போட்டியிடும் நிலைமை உள்ளது அப்படின்றதையும் குறிப்பிட்டார். நிதி ஒதுக்கீடு இப்போது எப்போதும் இல்லாத அளவில் திமுக ஆட்சியில் ஊராட்சி துறைகளில் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழகம் முழுவதும் 22,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகள் அழைக்கப்பட்டிருக்கு. சுமார் 2 லட்சம் வீடுகள், புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய வீடுகளுக்கு பதிலாக 25,000 புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. 10 ஆண்டுகளில் ஆட்சி செய்த அதிமுக எதுவும் செய்யவில்லை. 20 ஆண்டு காலமாக பழுது நீக்காமல் இருந்த வீடு எல்லாம் 2000 கோடியில் பழுது நீக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மக்கள் வந்து மகிழ்ச்சியில் இருக்காங்க. கண்டிப்பாக மக்களுக்கு பொங்கல் பரிசை குறித்து முதல்வர் அவர்கள் விரைந்து பதிலளிப்பார் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு 5000 வழங்கியிருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதால் அரசு வந்து இதை முடிவெடுத்திருக்கு. மேலும் 2.25 கோடி குடும்பங்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. வாக்காளர்களை குஷிப்படுத்தும் வகையில் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கும் என தலைமை செயலக வட்டாரங்கள் எல்லாமே இதையே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது என்றது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அரசால் வழங்கப்பட்ட உச்சபட்ச பொங்கல் பரிசு அதிமுக ஆட்சியில் 2021 2500 ரூபா. ஸோ இந்த ரொக்க பணம் 5000 ரூபாயை அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க. இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே வந்துருச்சு. ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு 3000லேருந்து 5000 வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. பொங்கலுக்கு ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எல்லோருமே மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ குடும்ப அட்டைகள் NPHH, PHH, AYY இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மக்களே ரெடி ஆகிக்கோங்க. பொங்கல் பரிசில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. வங்கிகள் கூடிய லிஸ்ட்டையும் வெளியிட்டாங்க. இதில் செலெக்ஷன் யாரெல்லாம் எடுக்க போகிறாங்க பொங்கல் பரிசில் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. பொங்கல் பரிசு சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.